ஸ்ருதி அக்கா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏங்க அந்த மாதிரி பண்ணீங்க? எனக்கு கரண் மேல முழு நம்பிக்கை இருக்குங்கிற விஷயத்த கத்தி கத்தி சொல்லணும்னு தான் நினைச்சேன். அவன் என்னோட புருஷன், எனக்கு நல்லா தெரியாம எந்த தப்பும் செய்யல. என்ன நம்புங்கன்னு சொல்ல நினைச்சேன். ஆனா என்னால அப்படி எதுவும் செய்ய முடியல. ஏன்னா ஒருவேளை நான் அப்படி பண்ணிருந்தேன்னா என்ன யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. நான் இங்க வந்தப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பொண்டாட்டிங்க எப்பவுமே புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ண செய்வாங்க. அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தப்போ இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு லேடிய திட்டிட்டு இருந்தாரு. அது நீ குற்றவாளியோட மனைவி, அதனால நீ அவனை கண்ணு மூடிட்டு நம்பதான் செய்வ. ஆனா சிசிடிவியை பார்த்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்க புருஷனே திருடி இருக்காருன்னு அவரே சொன்னாரு. அவரு எந்த வாக்குமூலத்தையும் கேட்க விரும்பல, ஏன்னா அவங்க குற்றவாளியோட மனைவி. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னாரு. பொண்டாட்டிங்கெல்லாம் புருஷங்கள கண்ணு மூடிட்டு நம்புவீங்க, ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்களால ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மனைவிங்கிற முறையில என்னால எப்படி பேச முடியும்? அதனாலதான் நான் அப்படியே பிளேட்டை மாத்தலாம்னு நினைச்சேன். ஒரு பிசினஸ் பார்ட்னருங்கிற முறையில கரண் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கைய நான் வெளிப்படுத்துறேன்னு சொன்னேன். அதனாலதான் நான் அவனை என்னோட பிசினஸ் பார்ட்னர்னு சொன்னேன். அதோட எனக்கு கரண் மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டேன். அவன் அப்படி எதுவும் செய்யலன்னு சொன்னேன். ஸ்ருதி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் வண்டியில பண பேக் கிடைச்சிருக்கு. ஆனா கண்டிப்பா யாரோ வேணும்னே தான் இத பண்ணிருக்காங்க. கரணை சிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நாம அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். கரணை காப்பாத்தணும் ஸ்ருதி. ஆனா அக்கா, அந்த மீடியாக்காரங்க முன்னாடி நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் உங்க தப்பா தானக்க நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்கெல்லாம், நான், அம்மா, ஜானகி ஆண்டி, பாட்டி எல்லாருமே கரண் மாமாவோட மேட்ச் பார்க்க வந்தோம். அப்பதான் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் நியூஸ் வந்தது. எனக்கு தெரியும் ஸ்ருதி, வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லக்கா. நீங்க ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். எல்லாமே சரியாயிடும். ஓகே? ஐ நோ, நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். கரணை வெளி கொண்டு வந்தே ஆகணும். அதோட அவனுக்கு ஒரு நல்ல லாயர் தேடணும். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நல்ல லாயரை தெரியும். நம்ம கம்பெனி லாயர் தான், ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் அவர்கிட்ட போய் பேசி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கரண் கிட்ட பேசி ஆகணும். அவர் ரொம்பவே கவலையா இருப்பான். நான் கரணை போய் பார்த்தாகணும். நான் கூட மாமாவை பார்க்கணும். ஆனா நீங்க முதல்ல பாத்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. What a pleasant surprise. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெல்கம் மிஸ்ஸஸ் பிரீதா கர், மேட்ச் ஃபிக்ஸர் லூத்ரா. யூனோ, நான் இந்த நாளுக்காக பல காலமா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்பையில இருந்தேன்னு தெரியுமா? நான் எப்ப ஜெயில இருந்தனோ அன்னையில இருந்து. அதுக்கப்புறம் நீ 2 வருஷம் கழிச்சு நீ லூத்ரா ஹவுஸ்ல அடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து. ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ திரும்ப வந்திருக்க லூத்ரா ஹவுஸுக்கு. லூத்ரா குடும்பத்துக்கிட்ட வந்தது உண்மையாவே வெறும் பணத்துக்காகன்னு சொன்னேன். உனக்கு லூத்ரா குடும்பத்து மேல எந்த ஈடுபாடும் இல்ல, அவங்க மேல உனக்கு எந்த அன்பும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? லூத்ரா பிசினஸ், லூத்ரா ப்ராப்பர்ட்டி, இந்த எல்லா பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு நீ ஒரு முதலாளிங்கிறத நீ இப்ப ப்ரூவ் பண்ணிட்ட. நீ முதலாளி மாதிரி உக்காந்துக்கிட்டு நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்ட. அன்னையில இருந்து நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? இது எல்லாமே உண்மைதானா? அந்த பேப்பர்ஸ் நிஜமா ஒரிஜினலா இல்ல ஃபேக்கான்னு யோசிச்சேன். உனக்கு லூத்ராஸ் மேல அன்பே இல்லைங்கிற மாதிரி வெளிக்காட்டிக்கிறியோன்னு நினைச்சேன். சில நேரத்துல நான் மனசார வேண்டிக்கிட்டேன். லூத்ரா குடும்பத்து மேல உனக்கு அன்பு இருக்கணும்னு நினைச்சேன். கரண உண்மையா நீ காதலிக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அந்த பிசினஸ் பேப்பர்ஸ், எதை கையில வச்சுக்கிட்டு நீ முதலாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கியோ அதை ஃபேக்குன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் பறிக்கணும்னு நினைச்சேன். பட் யூ நோ வாட்? இன்னைக்கு நீ என் லைஃப்ல ஒரு ஷாக்கரை கொடுத்துட்ட. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக்ட். இந்த உலகத்துக்கு முன்னாடி, மீடியா முன்னாடி நீ ஒரு விஷயத்தை கன்சிஸ்ட் பண்ண, அதாவது கரண் உன் புருஷன் இல்ல, வெறும் பிசினஸ் பார்ட்னர்னு சொன்னேன். ஆக்சுவலா அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. உனக்கு நிஜமாவே வெறும் அந்த பணத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுவும் எனக்கு இருக்கிற மாதிரியே உனக்கு இங்க யாருமே விஷயம் இல்ல, பணத்தை தவிர. என்ன மாதிரியே. வெல், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கரண் கிட்ட விளையாட்டா ஒண்ணு சொன்னேன். ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா சொந்தங்கள் கூட உறவு முறைகளை முறிச்சுக்கிட்டு ஓடிடும். ஆனா நீ என்னுடைய பிரம்மைய உடைச்சிட்ட. நிஜமாவே இந்த மாதிரி நேரத்துல சொந்தங்கள் கூட உறவு முறையை அறுத்துக்கிட்டு ஓடிடும் தான். நான் ஒண்ணு சொல்லவா?
ஒருவேளை நீ கரணை உண்மையாவே காப்பாத்துனா அப்ப எனக்கு ஹிண்ட் இல்ல, இந்த விஷயத்துக்கான ப்ரூஃப் கிடைச்சிடும். நீ லூத்ரா குடும்பத்தை உண்மையாவே நேசிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு நீ பாரு. உன்னோட சேர்ந்து மொத்த லூத்ரா குடும்பத்தையும் லூத்ரா மேன்ஷனை விட்டு வெளியே தூக்கி வீசிடுவேன். நான் பிருத்வியை இந்த கருத்து வேறுபாடோடய வாழ வைக்கணும். நான் இவ மேல ஒரு கண்ணு வைக்கணும். அதோட இந்த சிச்சுவேஷனை என்னோட ஸ்டைல்ல தான் ஹேண்டில் பண்ணணும். வாய் மூடுறியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவ? நான் எதுவுமே பேசலன்னா அதுக்குன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. உன் உளறல நிறுத்து. உனக்கு பதில் கொடுக்கணும்னு நீ சொன்னல. நான் இங்க ஒருவேளை கரணை காப்பாத்த வந்திருந்தாலும் அவனோட மனைவியா ஒண்ணும் வரல. நிஜமாவே அவனோட பிசினஸ் பார்ட்னரா தான் வந்திருக்கேன். ஏன்னா கரண் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தங்க முட்டை இடுற வாத்து, புரியுதா? அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. புரியுதுல? கரண், பிரீதா என்ன சொன்னான்னு நீ கேட்டியா? நீ அவ புருஷன் இல்லையா? நீ அவளுக்கு வெறும் தங்க முட்டையிடுற ஒரு வாத்தான். நீ என்ன நினைச்ச? எனக்கு சிச்சுவேஷன் தெரியாதா என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். கரண் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாரு. ஆமா சார், ஆனா என்னோட அண்ணன் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் அவர் காப்பாத்துங்க ப்ளீஸ். எனக்கு கரணை இன்னைக்கு இல்ல, பல வருஷமா தெரியும். ஆனா கரணை ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்க. அதோட இந்த கேஸ் ஒன்னும் நார்மலான கேஸ் இல்ல. இதோ பாருங்க. கிரிக்கெட்டர் கரண் இப்படி செய்வான்னு நான் நம்பவே இல்ல. மக்கள் இன்னும் அதிர்ச்சியில இருக்காங்க. கரண் மாதிரி ஒரு பிளேயர் மேட்ச் ஃபிக்ஸரா? இத பாருங்க. கிரிக்கெட்டர் கரண் நம்ம கிரிக்கெட்டோட அடையாளமா இருந்தாரு. அவர் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் பிளேயரும் கூட. ஆனா இன்னைக்கு தேசம் முழுக்க அவருக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இங்க பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டர் கரண் மேட்ச் ஃபிக்ஸரா இல்லையா? மேட்ச் ஃபிக்ஸர் மட்டும் அவர் கிடையாது, அவர் தேச துரோகியும் தான். அவர் நாட்டுக்கே அவர் துரோகம் பண்ணிட்டாரு. நீங்களே பார்க்கலாம். பொதுமக்களுக்கு கரண் மேல நிறையவே கோவம் இருக்கு. இனி என்ன நடக்க போகுதுங்கறத பார்க்கலாம். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டர் கரணை நம்பி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் பார்த்த மாதிரியே கரணை யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. இனி என்ன நடக்க போகுதுங்கறத காத்திருந்து பார்க்கலாம். பாத்தீங்களா? ரிப்போர்ட்டர்ஸ், பிளேயர்ஸ், பப்ளிக் மொத்த நாடும் கரணை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை ஆதாரத்தோட கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அதையும் டிவில லைவ்ல பார்த்தேன். எல்லாரும் அவர் கார்ல பணம் நிறைஞ்ச பைய பார்த்திருக்காங்க. ஆனா சார், அந்த வண்டியில தான் நான் என்னோட அண்ணனை போய் டிராப் பண்ணேன். அப்போ அந்த பேக் இல்ல. நான் சாவியை பேரர் கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஏதாவது நடந்திருக்கணும். அவர் வேணும்னு சிக்க வைக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்ல. அதோட இந்த கேஸ் கஷ்டம் மட்டும் இல்ல, சாத்தியமே இல்ல. இந்த முறை போராட்டம் மக்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட ஒண்ணு. மக்களோட நம்பிக்கையை பொறுத்தது, மக்களோட அன்பை பொறுத்தது. கரனுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதோட ஒருத்தர் மேல அன்பு நம்பிக்கையும் உடையும் போது அதோட பத்தாததுக்கு அந்த போராட்டம் நாட்டுக்கு எதிராக போயிடுச்சுன்னா இந்த இஷ்யூ ரொம்ப பெருசா போயிடும். சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என் அண்ணனை யாரும் மாட்டி விட பாக்குறாங்க சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த நாட்டோட மக்கள், பப்ளிக் கர்ணோட சண்டை போடுறாங்க. மொத்த நாடுமே சண்டை போடுது. இருந்தாலும் நான் தீவிர முயற்சி செய்வேன். என்னோட பெஸ்ட்டை நான் தருவேன். நீ நாளைக்கு வந்து என்ன பாரு. அதுக்குள்ள இந்த கேஸோட பேஸை ரெடி பண்றேன். இந்த விஷயங்களை வச்சு இந்த கேஸை நடத்த முடியுமான்னு அதை பத்தி யோசிக்கிறேன். இங்க பாரு, நான் இங்க வந்தது உனக்கு உண்மையை காட்டதான். அந்த உண்மையுடைய பேரு மணி மைண்டட் பிரீதா கரண் லூத்ரா. பிருத்வி, நீ என்ன சொல்லணும்னாலும் சொல்லு. கரண் கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிடு. ஆனா கரண் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. அதுவும் உன்னோட பேச்ச நம்புறதுக்கு. என்ன புரியுதா? நான் என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கு என்ன காரணம், என்ன செய்யறனோ அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ இவ பேச்ச நம்பி ஒருவேளை மறுபடியும் நீ ஒரு தடவை முட்டாளானா நீ உன்னுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய தப்ப செய்ய போறன்னு அர்த்தம். கரண், நான் எதுக்காக அப்படிலாம் சொன்னங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். பிரீதா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்புறமா பேசலாம், ஓகே? எப்படியும் என்னை மீட் பண்ற டைம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்க்கலாம். கரண்,
நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, எப்படி பிஹேவ் பண்ணனாலும் அப்படியே பிஹேவ் பண்ணு. ஆனா நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சே தீருவேன். உன்னை இந்த ஜெயில விட்டு வெளியே கொண்டு வந்து தீருவேன். இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ் கரண். நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்கேன். ஹாய், என்னாச்சு ஸ்ருதி? எப்பவும் துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கிற ஸ்ருதி இன்னைக்கு ஏன் சோகமா இருக்க? எனி ப்ராப்ளம்? உனக்குள்ள இருக்கிற அவ்ளோ குப்பை, அவ்ளோ அழுக்கெல்லாம் நிறைஞ்சிருக்குல்ல, அதனால நீ எல்லாருக்குமே கெட்டது மட்டும்தான் செய்வ. ராவணனோட பேர் ஞாபகம் இருக்குல்ல? நீ அந்த ராவணன் தான். எதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கியோ, ப்ளீஸ் அதெல்லாத்தையும் சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடு. ராவணன் பேரை நீ கூட கேள்விப்பட்டிருப்ப, அதனாலதான் உனக்கு ராவணனை பத்தி தெரிஞ்சிருக்கு. அட்லீஸ்ட் நான் உன்ன மாதிரி இல்ல. யாராவது சோகமா இருந்தா, ஒருவேளை அப்செட்டா இருந்தா அவங்கள கிள்ளி விட்டு நான் கேலி பண்ண மாட்டேன். இங்க பாரு, எனக்கு தெரியும் ஸ்ருதி, இப்ப நீ ரொம்ப சோகமா இருக்க. ஏன்னா உன்னுடைய மாமா இப்ப ஜெயில இருக்காரு. நீ உன் மாமாவை எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். பிரீதாக்காக்கு இப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அதே அளவுக்கு கஷ்டம் உனக்கும் இருக்கு. உனக்கும் அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஸ்ருதி, நீ டென்ஷனே ஆகாத. உன்னுடைய அந்த கரண் மாமா கூடிய சீக்கிரம் விடுதலை ஆயிடுவாரு. ஓகே? அண்ட் பை த வே, ஐ ஹோப் உனக்கு தெரியும் நினைக்கிறேன், உன்னுடைய கரண் மாமா எந்த தப்பையுமே செய்யல. என் மாமானால எந்த தப்பையும் செய்யவே முடியாது, புரியுதா? ஆனா எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விதத்துல அப்படி தோணுது. கரண் கொஞ்சமா ஏதாவது செஞ்சிருக்கணும். பிருத்வி, உன்னோட வாயால என் மாமா பேரை சொல்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசி, இல்லைன்னா மூஞ்ச உடைச்சிருவேன். ஹே லிசன், உன்னுடைய அக்கா பிரீதா லூத்ராஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே சுருட்டிட்டா. முதல்ல சிக்க வச்சது மகேஷ் லூத்ராவை. அவளுடைய அன்புல எல்லாரும் பாருங்க, நான் ஐடியல் மருமக, நல்ல மருமக. அதோட உன் அக்காவே ஒத்துக்கிட்டா அவளுக்கு பணத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட். அவ லூத்ரா ஹவுஸுக்கு திரும்ப வந்ததே பணத்துக்காக மட்டும் தான் ஒத்துக்கிட்டாளா இல்லையா? அதுக்கப்புறம் புருஷன் மேல பிரஷரை போட்டா. கரணை பார்த்து பணத்தை சம்பாரிச்சிட்டு வா, என்ன பண்ணுவியோ தெரியாது, ஆனா எனக்கு பணம் வேணும், பணத்தை கொண்டு வானா. அவனை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா பாரு. இப்ப அவன் ஜெயில இருக்கான். உன்னுடைய அக்கா பிரீதா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் அவ தப்பு தான். இன்னைக்கு லூத்ராவுடைய இந்த கண்டிஷனுக்கு முழுமையான காரணம் உன்னுடைய இந்த பிரீதா அக்கா தான். Shut up. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? பாக்குறல, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, நம்மளதான் பாத்துட்டு சரி, இருக்காங்க. பாக்கட்டுமே, நல்லா கேட்கட்டுமே. நீ இதெல்லாம் ஏன் பண்றேன்னு தெரியும். இப்ப அந்த ஃபேமிலியோட சொத்தெல்லாம் கை நழுவி போயிடுச்சுல்ல, அதனால இப்ப என்னோட அக்காக்கு நீ பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற, அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்க நினைக்கிற, அதானே? அவங்க இங்க வரவேணான்னு நினைக்கிறியா? நம்ம பேச்ச கேட்க கூடாதுன்னு நினைச்சா சாரி சொல்லு. அதுவும் இப்பவே என்கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி சாரி. மிஸ்டர் கரணோட அரெஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான். அந்த கரண் லூத்ரா நிரபராதி. மத்த கேள்விய இவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்களும் கிரிக்கெட்டர் கரணோட ஃபேமிலி தானே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. மேட்ச் ஃபிக்ஸிங் பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேம், சொல்லுங்க சொல்லுங்க, மேம், பதில் சொல்லுங்க. பேசுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க மேம். இப்படியே இருந்தா எப்படி? ஸ்ருதி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நீங்க மாமாவை பார்த்தாச்சா? கரணை நான் பார்த்துட்டேன். ஆனா அவன் என் மேல ரொம்பவே கோவமா இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் மணி மைண்டடா தெரியறேன். அதோட அவன் நான் என்ன சொன்னாலும் கேக்குறதாவே இல்ல. அப்ப இப்ப என்ன பண்றதுக்கா? என்ன பண்ண முடியும்? ஒரு புருஷனுக்கு மனைவி என்ன செய்வாளோ அதை தான் செய்யணும். நான் கரணை காப்பாத்தணும். அதுக்காக நான் இப்போ உடனே அட்வொகேட்டை பார்த்தாகணும். நான் அட்வொகேட் மல்கானிய பார்க்க கிளம்புறேன். நீ கரணை பார்த்துட்டு வா. ஒருவேளை அவன் உன்னை பார்த்ததும் சந்தோஷப்படலாம். ஒருவேளை நீ சொல்றத அவன் புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, சரி, பாய். பிரீதாக்கா, இந்த வாட்டி உங்களோட உண்மைக்கு ரொம்ப பெரிய அக்னி பரீட்சை தான். இந்த வாட்டி நீங்க கரண் மாமாவை மட்டும் நல்லவர்னு நிரூபிக்க கூடாது. இந்த வாட்டி நீங்க உங்களையே நிரபராதின்னு நிரூபிக்கணும்க்கா. அக்கா, உங்களுக்கே நல்லா தெரியும்,
உங்களுடைய இந்த யுத்தம் உங்களுக்கு புதுசு இல்ல, ஆனா அதே சமயம் ஈஸி இல்ல. இதுக்காக நீங்க ரொம்ப போராடணும்க்கா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஆகணும். அது எனக்கு தெரியும்க்கா. அதை நீங்க செய்வீங்க, நீங்க போராடுவீங்க, அண்ட் அதுல நீங்க ஜெயிப்பீங்கக்கா. ட்ரஸ்ட் இல்லைன்னா அப்படி சொல்ல முடியாது. நான் பாட்டுக்கு எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது, டோட்டலி அன்பிரெடிக்டபிள். ஏன் கரணே எடுத்துக்கோங்க, அவர் இப்படிலாம் பண்ணுவார்னு யாராவது யோசிச்சாங்களா? சார் உங்களுக்கு என்ன தோணுது? அவரு அப்படி ஏதாவது செஞ்சாரா? ஆனா நீங்க அவரோட கேஸ் எடுத்து நடத்த போறீங்களா? ஆமா, அவரோட கேஸை நான் நடத்த போறேன். அதோட இந்த கேஸை பத்தின எல்லா ப்ராசஸையும் ஒன்னொன்னா சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா போலீஸ் இந்த முறை பக்காவா வேலை பார்த்திருக்காங்க. எல்லா ஆதாரமும் கரனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அதோட போலீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிற ஆதாரம் அதுக்கு நெத்தியடி கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தேவைப்படும். சான்சஸ் இருக்கு இந்த கேஸ் கரனுக்கு எதிராகலாம். அது மட்டும் இல்லாம இப்படியும் நடக்கலாம். மிஸ்ஸஸ் கரண், ப்ளீஸ் கம் இன். எக்ஸ்கியூஸ் மீ. அட்வொகேட் சார், எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீங்க கரனோட கேஸ ஆல்ரெடி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். சமீர் என்கிட்ட வந்திருந்தாரு, அதுவும் இந்த கேஸை பத்தி பேச. ஓ, சோ நீங்க? அஃப்கோர்ஸ் நான் இந்த கேஸை நடத்த போறேன். ஆனா இப்போ நீங்க உங்க அசோசியேட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்ததா கேட்டேன். அத கேட்கும்போது எனக்கு நீங்க கரண் விஷயத்துல கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கிறது இல்ல தெரியும். இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஒருவேளை உங்களுக்கு கரண் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ப்ளீஸ் கரண் மேல நம்பிக்கை வைங்க. அண்ட் மிஸ்டர் மல்கானி, நீங்க உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலோ இல்ல என்ன தேவைப்பட்டாலும் சரி, ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லலாம். நான் கண்டிப்பா சொல்லுவேன். டெஃபினெட்லி உங்களுக்கு கால் பண்ணுவேன். அப்புறம் ஆக்சுவலா நான் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா நீங்க பணத்தை பத்தி கவலைப்படவே வேண்டாம். எனக்கு தெரியும். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ. இந்த கேஸ் மொத்தமாவே நான் உங்களை நம்பி தான் கொடுக்கறேன். டெஃபினெட்லி ஐ வில் டூ மை பெஸ்ட். டோன்ட் வரி. தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் அங்கிள், ப்ளீஸ் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் என்ன கரண் மாமாவை பார்க்க விடுங்க இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ். சாரி மேடம், இன்னைக்கு கரணை பார்க்கறதுக்காக நிறைய விசிட்டர்ஸ் வந்து போயிட்டாங்க. அவர் ஒரு செலிபிரிட்டி சஸ்பெக்ட், அதனால வர்ற எல்லாரையும் அவரை பார்க்க நான் அனுமதிக்க முடியாது. என்னால உங்க பெர்மிஷன் இல்லாம கூட உள்ள போக முடியும். ஏன் பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படி உள்ள போவீங்க? ஓடி போய் பாப்பேன். அவங்கள புடிங்க. நில்லுங்க. அட விடுங்க, போறீங்க. முதல்ல விடுங்க, என் கையை விடுங்க. அவங்கள விடுங்க. அமைதியா அங்க வந்து நிக்கணும். இன்ஸ்பெக்டர் அங்கிள், ப்ளீஸ் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், என்ன உள்ள போக விடுங்களேன் ப்ளீஸ். சார் நான் எங்க அண்ணன் கரணை பார்க்கணும் ப்ளீஸ். பார்க்க விட மாட்டேங்கறாங்க. ஏன் கேட்டிங்கல்ல, இன்னைக்கு விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டா? என்ன சொல்ற? ஆமா சார். சார் நீங்க நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். கரண் என்னுடைய அண்ணன், நான் அவரை சந்திச்சே ஆகணும். அது ஆக்சுவலி லாயரால வர முடியல, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதனால தான் நான் நேரடியா எங்க அண்ணனை பக்கம் வந்திருக்கேன். அவர்கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் நான் லாயர் கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி சரி போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நானும் போலாமா ப்ளீஸ்? ஐயோ, இந்த பொண்ணு ஒரு தலைவலி. சரி சரி போங்க, சீக்கிரம் பாத்துருவாங்க. சரி, தேங்க்யூ. சாரி 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 சாரி, நான் எடுத்து வச்சிடுறேன். ஆச்சரியப்படுத்துற ஒரு தகவல். கிரிக்கெட்டர் கரண் மேட்ச் ஃபிக்ஸர். அவருடைய ஃபேன்ஸ் அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா கிரிக்கெட்டர் கரண் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருடைய மனசையும் உடைச்சிட்டாரு, எல்லாரோட நம்பிக்கையையும் உடைச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் செஞ்ச காரியம் இருக்கே, யாரும் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அடிக்கடி இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த நியூஸ் சேனலை பார்க்கறத நிறுத்துங்க. உங்களுக்கு தான் தெரியும் இல்ல, இந்த நியூஸ்காரங்க டிவி சேனலுக்கு என்ன தேவை? டிஆர்பி. அதோட டிஆர்பி எப்படி கிடைக்கும்? நெகட்டிவிட்டி, டிராமா, மசாலா, ஸ்பைஸ். இவங்க டிஆர்பிக்காக என்ன வேணாலும் காட்டுறாங்க. ஆனா உண்மை நமக்கு தெரியும்ல. உண்மை என்னன்னா, நம்ம வீட்டுக்காரன் நிரபராதி, இன்னசென்ட். அவன் எந்த தப்பும் செய்யல. அவங்க எல்லாரும் கண்டதை பேசுவாங்க, கண்டதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கரண் கடந்த 2 வருஷமா ஒரு மேட்ச கூட விளையாடல, ₹1 கூட சம்பாதிக்கல. அதனால மொத்த பணத்தையும் ஒன்னா சம்பாதிக்கணும்னு நினைச்சா, அதனாலதான் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணானா. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என் குடும்பம். எனக்கு உங்க மேல நிறைய அக்கறை இருக்கு. நான் உங்க எல்லாரையும் கேர் பண்றேன்.
அதோட எனக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர் கரணை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கு. அவன் அங்க எந்த கண்டிஷன்ல இருக்கானோ தெரியல. ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் அங்க இருந்ததால எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு இதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எது யோசிச்சு கஷ்டமா இருக்குன்னா, போலீஸ்காரங்க கரணோட எப்படி நடந்துப்பாங்களோ எனக்கு தெரியல. அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. யாரு காமன் மேன், யாரு செலிபிரிட்டி, யாரு ஃபேமஸ் ஆனாலும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க நிரூபிக்கணும்னு நினைக்கிறது. குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை அது காமன் மேனோ இல்ல ஃபேமஸ் செலிபிரிட்டியோ யாரா இருந்தாலும் அவங்க எதையும் பார்க்கறது இல்ல. கரண் எப்படி அங்க இருக்கானோ எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி யோசிச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பேபி சொன்னது கரெக்ட் தான். இவன் மறுபடி லோத்ரா குடும்பத்து முன்னாடி கௌரவத்தை சம்பாதிப்பான். இவங்களோட ஹீரோவாமா. பாத்தியா, இந்த லோத்ரா எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இவனை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிருத்வி கரண ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவான்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியும், அந்த பிருத்வி தான் கரண ஜெயிலுக்கு அனுப்புனான்.